சிரிப்புள்ள பேசுதா இமயமல்ல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெலசி ஒன்ன பத்தி பேசுதா குக்கு குக்குலி பாவா ஹவுசே எனக்கும் குறையாத மவுசே ஒவ்வொரு இடத்துகளுக்கும் கருத்துகளுக்கும் படுத்துகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவுசே குக்கு குக்குலி பாவா ஹவுசே எனக்கும் குறையாத மவுசே ஒவ்வொரு இடத்துகளுக்கும் கருத்துகளுக்கும் படுத்துகளுக்கும் பாமரனுக்கும் குமரிகளுக்கும் லவுசே தனது 3ஆம் வகுப்பிலிருந்து யோகா பயிற்சியை தொடங்கி இன்று வரை பல மேடைகளை கண்டு பல விருதுகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் வித்யா இப்பொழுது 15 விதமான யோகாசனங்களை நிகழ்த்தி காட்டுவார்கள். शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कनरारा ओम मंत्रेश्वरा स्वरा ओम यंत्रेश्वरा शिरा ओम तंत्रेश्वरा वरदावेरा शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रियतांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा. கரங்களை தட்டி நாம் அவரை உற்சாகப்படுத்துவோம்.
ఆకాశలింగమై ఆవహించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అణువణువున తన తనువున నిలిచి చలనవి కలిగించరా భస్మం చేసే అసురునే అగ్నిలింగమై ప్రవికార ఆవరణై కుంచై జలలింగమై ఘోరా పదమై ప్రబలమౌ భూలింగమై బలమిడరా జగమే నడిపే పంచభూతలింగేశ్వర కరుణించరా శివ శివ கரங்களை தட்டி நாம் அவரை உற்சாகப்படுத்தலாம். తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రణయ భయంకర దిగిరారా வித்யா அவர்களுக்கு கொற்றவை அவார்ட் சார்பாக மீண்டும் ஒருமுறை கரங்களை தட்டி நாம் அவருக்கு நன்றியை செலுத்தலாம். அடுத்ததாக தொகுப்பாளர் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கும் நிகழ்வு கொற்றவை குரூப் ஆஃப் கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் திரு கே கொற்றவை நாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கரங்களை தட்டி நாம் அவர்களை உற்சாகத்துடன் அழைப்போம். அடுத்ததாக ஊராட்சி மன்ற தலைவர் திரு சேகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செய்தி வாசிப்பாளர் திரு SR ரஞ்சித் அவர்களை வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். கலைமாமணி நடிகை திருமதி நளினி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். கலைமாமணி நடிகை திருமதி நிலோஷா ராம்கி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கொற்றவை அவார்ட் சார்பாக அவர்களுக்கு நன்றிகள். மீண்டும் ஒருமுறை கரங்களை தட்டி நாம் வருக வருக என அவர்களை வரவேற்போம். சாதித்தவர்களுக்கும் சாதிக்க நினைப்பவர்களுக்குமான அங்கீகாரம் கொற்றவை அவார்ட்ஸ். தகுதியானவர்களுக்கு தகுதியானவர்களை கொண்டு மகுடம் சூட்டுவதே எங்களின் நோக்கம், எங்களின் தனித்தன்மை. 2022 ஆண்டு ஆகஸ்ட் 7 மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான் அவர்களால் கொற்றவை விருதுகள் தொடங்கி வைக்கப்பட்டு 2 முறை செஞ்சி KS மஸ்தான் அவர்களால் விருது வழங்கப்பட்டது. அதன்பின் முன்னாள் கவர்னராக இருக்கும் பொழுது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொற்றவை விருதுகள் வழங்கி கௌரவித்தார்கள். விஜய் டிவி, நீயா நானா புகழ் கோபிநாத், நடிகர் ராதா ரவி, அமரர் நடிகர் ராஜேஷ், நடிகை தேவயானை, நடிகை அம்பிகா, நடிகர் செந்தில் மற்றும் நடிகை நளினி அவர்களால் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பொன்னானையின் நாளில் விருது வழங்கி கௌரவிக்க வந்திருக்கும் தங்கள் அனைவரையும் கொற்றவை குழுமம் சார்பில் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து வருபவர், எத்தனையோ விருது விழாக்களுக்கு சென்று கொண்டிருந்தாலும் கொற்றவை விருதை தனது ஆர்கனைசேஷனாக கருதுபவர், நடிகையாக மட்டுமல்லாமல் சிறந்த ஆன்மீகவாதியாக இன்று வரை பயணம் செய்பவர் திருமதி கலைமாமணி நடிகை நளினி அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் பூந்துரை ஊராட்சி மன்ற தலைவர் திரு சேகர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவம் படுத்துவார்கள். கரங்களை தட்டி அவர்களை மகிழ்விப்போம். சின்ன திரையிலும் சினிமா துறையிலும் தனக்கென தனிப்பாணியை உருவாக்கியவர், பல ரசிகர்கள் மனதில் இன்று வரை ஜொலித்துக் கொண்டு இருப்பவர் கலைமாமணி நடிகை நிலோஷா அவர்களுக்கு கே கொற்றவை நாகராஜன் அவர்கள் பொன்னாடை போற்றி மக்கள் நாயகி விருது வழங்கி கௌரவப்படுத்துவார்கள். தனது குரல் வளத்தால் தனக்கென ரசிகர்களை உருவாக்கியவர் பாலிமர் டிவி நியூஸ் ரீடர் புகழ்
நியூஸ் ரீடர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், நியூஸ் ரீடர் ட்ரெய்னர், டப்பிங் ஆர்டிஸ்ட் திரு எஸ்.ஆர். ரஞ்சித் அவர்களுக்கு கொற்றவை நாகராஜன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள். கலைமாமணி நடிகை நளினி மற்றும் நிரோஷா அவர்கள் வாய்ஸ் கிங் அவார்டு வழங்குவார்கள். திரு சேகர் சார் அவர்கள் நளினி அம்மாவிற்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். கொற்றவை நியூஸ், கொற்றவை கோச்சிங் சென்டர், கொற்றவை ஐடி சொல்யூஷன், கொற்றவை அவார்ட்ஸ், ராஜா ராஜேஸ்வரி டெம்பிள், ஸ்ரீ வாகி கலெக்ஷன்ஸ் அண்ட் கொற்றவை குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேனேஜிங் டைரக்டர் திரு கே கொற்றவை நாகராஜன் அவர்களுக்கு கொற்றவை அவார்ட்ஸ் மற்றும் கொற்றவை விருது பெறுபவர்கள் சார்பில் கலைமாமணி நடிகை நிரோஷா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக 29/8/2025 அன்று தங்கராஜ் அருள்பாவை இருவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. அவர்களுக்கு அட்வான்ஸ் மேரேஜ் கேக் இப்பொழுது கட் பண்ணப்படுகிறது. கொற்றவை அவார்ட் சார்பாக இருவருக்கும் திருமண நல்வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம். கொற்றவை அவார்ட் சார்பாக கேக் கட் பண்ணப்படுகிறது. இருவருக்கும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குரூப் ஆஃப் கம்பெனி மேனேஜர் திருமதி வி வேலம்மாள் அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வேலம்மாள். நமது கொற்றவை குரூப் ஆஃப் கம்பெனியில் மேனேஜராக கடந்த 2 வருடமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விருது விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற உங்களை எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மேம் நளினி மேம், நெக்ஸ்ட்டு நிரோஷா மேம் சார், உங்கள் ரஞ்சித் சார், உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நளினி மேம், உங்களை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்களோட ஆன்மீக பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மேம். உங்களை ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன். ஹாப்பி, தேங்க்யூ மேம். நிரோஷா மேம், உங்கள் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நடித்த அக்னி நட்சத்திரம் அந்த படம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குங்க மேம். இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் எனது வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி மேடம். அடுத்ததாக நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள நடிகை கலைமாமணி நளினி அவர்கள் சில வார்த்தைகள் உரையாற்றுவார். எல்லாருக்குமே மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவெண்ட்டு. எனது அன்பு சகோதரன் சொல்லலாம், என்னோட மகன் சொல்லலாம். என்ன கொற்றவை நாகராஜன் வந்து எது பண்ணாலுமே வந்து ஸ்பெஷலாக பண்ணணும், அந்த அவார்டு கொடுக்குறதா இருந்தால் கூட ரொம்ப ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு மெனக்கேட்டு ஒரு விஷயங்களுமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஒரு பண்ணுற ஈவெண்ட் இது. உங்கள் எல்லாருமே இந்த அவார்டு நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, இவர் வெறும் இந்த ஈவெண்ட் மட்டும் பண்ணுறதில்ல, எவ்வளவோ சமூக சேவைகள் பண்ணுறாங்க. அதுவும் பியூட்டிஃபுல்லாக ஒரு மேகசின் நடத்துகிறாரு, ஏழை குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறாரு. நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களுமே எல்லார் இடத்துக்கும் போய் சேரணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன் இவர். இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு என்ன தவறாமல் ஒரு வாட்டியும் அழைக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் எல்லாரையுமே பார்க்குறதுக்கு இது நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சாதனையாளர்கள் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க, அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வாங்க. இந்த மாதிரி எங்கள் கொற்றவை நாகராஜன் தம்பி இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணி அவங்கள இன்னும் வேறு நல்வழிப்படுத்துவாங்க. இங்கே வந்து அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. எனது அன்பு மகள் நிஷா பாப்பா சொன்ன உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ். நன்றி மேடம். அடுத்ததாக நியூஸ் ரீடர், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்,
நியூஸ் ரீடிங் ட்ரெய்னர், டப்பிங் ஆர்டிஸ்ட், பாலிமர் டிவி செய்தியிலிருந்து ரஞ்சித் அவர்கள் நம்மிடையே வருகை தந்துள்ளார்கள். அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம். நியூஸ் ஸ்டைல அதாவது பார்த்தீங்கன்னா, விருது வாங்கி போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க, விருது வாங்கிட்டு ரொம்ப ஆடாதரா அப்படின்வாங்க. கரெக்டா? ஆனால் நம்ம ஆட்டத்தில் தான் இருக்கும். ஆடிக்கிட்ட தான் இப்போ விருது வாங்க போகிறோம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் நாம் நிறைய விருது வாங்கியிருக்கோம், நிறைய விருது கொடுத்துருக்கோம். ஒரு குரூஸில் விருது வழங்குறாங்க அப்படின்னும் போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம், எல்லார் முகத்தில் ஒரு பூரிப்பெல்லாம் நான் பார்த்தேன் நான். ஸோ விருது வாங்க வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நிறைய பேர் வந்து ஊர்லலாம் வந்திருக்கீங்க, விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கீங்க, நிறைய பேர் மதுரை, நிறைய ஊர்லலாம் வந்திருக்கீங்க. பேசும்போது ஈவிலின் பேசும்போது சொன்னாங்க. அண்ட் சமூக சேவை செய்கிறவங்க மட்டும் இல்லாமல், அதாவது சாதித்தவர்கள் மட்டும் இல்லாமல் சாதிக்க துடிக்கிறவர்களுக்கும் விருது வழங்குறார் நம்ம நாகராஜ். ஸோ கொற்றவை நிறுவனம் சார்பாக வழங்கக்கூடிய இந்த விருது வழங்கும் விழா வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவல், அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசன், அடுத்த ஈவெண்ட் வந்து ஃப்ளைட்லேயே போகும்போது விருது வழங்குவார்னு நினைக்கிறேன். நாகராஜ் எங்கே இருக்கீங்க? நாகராஜ், அடுத்த ஆவண செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கும் எங்களை கூப்பிடணும். ஸோ தேங்க்யூ. ஸோ விருது வாங்க வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஒரு ஆட்டத்தில் தான் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி ரஞ்சித். அடுத்ததாக நடிகை கலைமாமணி திருமதி நிரோஷா அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அம்மா ஒரு சூப்பர் ஈவெண்ட்டுக்கு எனக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு. நான் ஷூட்டிங்கில் இன்றைக்கி போய் சொல்லிட்டு தான் ஜம்ப் அடிச்சுட்டு வந்திருக்கேன். நீ ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு. ரொம்ப தேங்க்ஸ் நாகராஜ், இன்வைட் பண்ணதுக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய பேசணும்னு நினச்ச விஷயம் அம்மா பேசிட்டாங்க. சரி, அம்மா பேசுங்க, அதில் வேறு எடுத்து பேசலாம்னு நினச்சா அவர் பேசி முடிச்சிட்டாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி ஆடிக்கிட்டே ஒரு அவார்ட். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் சர்ப்ரைசிங் ஈவெண்ட் வந்து இந்த மாதிரி போட்டில் பண்ணுறது. ஸோ அடுத்த ஃப்ளைட்டில் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள். எனிவே கீப் கோயிங் லைக் திஸ். காட் பிளஸ் யூ சார் and keep rocking. Thank you sir. Thank you ma'am. அடுத்ததாக கொற்றவை அவார்ட்ஸ் நிறுவனத்தில் கமிட்டி மெம்பராக இருக்கும் நபர்களுக்கு மரியாதை செலுத்தப்படும். திருமதி டாக்டர் கொற்றவை குரூப் ஆஃப் கம்பெனியின் மேனேஜர் திருமதி வி வேலம்மாள் அவர்களுக்கு கலைமாமணி நடிகை நளினி அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை மகிழ்விப்போம். திருமதி வேலம்மாள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக டாக்டர் டி சாரதா அவர்களுக்கு கலைமாமணி நடிகை நளினி அவர்கள் பொன்னாடை போற்றி நடிகை நிரோஷா அவர்களின் நினைவு பரிசுகள் வழங்குவார்கள். உன்னால் முடியும் உன்னால்
நீ நதி போல ஓடிக்கொண்டு இரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில்